கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ராத்திரி வேளையிலும் கூகுள் மீட்டாய் நாம் ஒன்று சேர்ந்து கர்த்தரை துதிக்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் நம்மோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாடுகளில் கர்த்தர் நமக்கு இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் மகிமையான தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலப்பா நாங்கள் இந்த நேரத்தில் கூடி வர உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தர், உண்மையான தேவன், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தரே, இந்த நாளுகளில் காலை வேளையிலிருந்து இதுவரைக்கும் நீர் பாதுகாத்து, நாங்கள் போன இடங்களில் வந்த இடங்களில் எல்லாம் நீர் பாதுகாத்து வழி நடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீரே பரிசுத்தராய் உண்மையுள்ளவராய் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை வழி நடத்துத கிருபைக்காக ஸ்தோத்திரம், பாதுகாக்குத கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய் உண்மையுள்ளவராய் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துத கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லா நாளும் எங்களோடு கூட இருக்கிற தேவன், எப்போதும் எங்களை பாதுகாக்குத தேவன், எல்லா நாளிலும் எங்களை ஆசீர்வதித்து ஒரு நாளும் தேவனே நீர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எல்லா மக்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் ஆண்டவரே. எல்லா மக்களுடைய கவலைகள், கண்ணீரான பிரச்சனைகள், எல்லா வேவலாதிகள் மறையப்படட்டும். இந்த நாடுகளில் இந்த மக்கள் விடுவிக்கிற தேவ கரத்துக்குள்ளே அமர்ந்திருக்க, இந்த மக்கள் தேவனோடு கூட ஆயிருக்க நீர் கிருபை செய். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தரபிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், நம்மை பலப்படுத்துகிறவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உண்மையான தேவன், நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறவர், நம்மை பாதுகாக்குதவர், ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, மனிதர்கள் நம்மை தூரமாய் தள்ளிவிடலாம், தேவன் எப்போதும் நம்முடைய பக்கத்தில் உண்டு. அவன் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து பலப்படுத்துதவர். இன்னைக்கு நாம் வசனத்துக்கு நேராய் கடந்து செல்லலாம். யூதா 19 வசனம் நாம் வாசிக்கலாம். யூதா 19 வசனம். இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜன்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே என்று சொல்லப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே துர்மார்க்கனாய் இருக்கிறவங்களை குறித்து இங்கே சொல்லுகிறார். தேவன் இல்லாத, இயேசு இல்லாத, கர்த்தருடைய அன்பில்லாத தூரமாய் போகிற மக்களை குறித்து இங்கே சொல்லப்படுகிறார். கர்த்தரிலிருந்து தூரமாய் போகிற மக்களும் பரிகாசக்காரருமாய் இருக்கிற மக்களை குறித்து இங்கே சொல்லப்படுகிற விஷயம் என்னென்றால், இவர்கள் பிரிந்து போகிறவங்களாய் இருக்கிறார். இவங்கள் தேவனிலிருந்து தூரமாய் போகிற மக்களாய் இருக்கிறார். அவங்களுடைய ஜன்ம சுபாவத்தால், அவங்கள் அதை பிறக்கப்பட்ட அதே சுபாவத்தால், அவங்களுடைய தகப்பன், தாய், அவங்களுடைய முன்னாடி இருக்கிற மக்கள் இருந்து வருது ஜன்ம சுபாவத்தால் இருக்கிற அந்த சுபாவத்தாராய் இருக்கிற மக்களாய் இருக்கிறார் என்று இங்கே பார்க்கப்படுகிறார். அதே மாதிரி ஆவி இல்லாதவங்களாயிருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறார். தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் தேவனால், தேவன் நம்மை அழைத்திருக்கிறவங்க. தேவன் நம்மை கூப்பிட்டு அவருடைய அன்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நம்மை கர்த்தருடைய அன்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளுகளில் நாம் பிரிந்து போகுதவங்களாய் அல்ல, நாம் துர்மார்க்கக்காராய் அல்ல, ஜன்ம சுபாவத்தால் இருக்கிறவங்களாய் அல்ல. நாம் சில வார்த்தைகள், சில யோசனைகள், நம் வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகள் நாம் எடுத்து மாற்ற வேண்டும். இந்த நாடுகளில் நாம் தேவனோடு கூட இருக்கும் போது ஜன்ம சுபாவங்கள் விட்டுவிடப்பட வேண்டும்.
ஆவி இல்லாது இருக்கிற சூழ்நிலைகள் மாற்றப்படணும். கர்த்தருடைய ஆவியால் நிரம்புத மக்களாய் நாம் மாற்றப்படணும். நாம் தேவனிலிருந்து பிரிந்து போகுதவங்களாய் இருக்கக்கூடாது. நாம் தேவ சமூகத்தில் எப்போதும் கர்த்தரோடு கூட இருக்கிற மக்களாய் இருக்க வேண்டும் என்று இங்கே பார்க்கப்படுகிறார். 18வது வசனத்தில் வாசிக்கும் போது, கடைசி காலத்திலே தங்கள் துர்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்குத பரிகாசக்காரர் தோன்றுவார்கள் என்று சொல்லப்படுகிறார். இங்கு பரிகாசக்காரராய் இருக்குதவங்க, யாரை பார்த்தாலும் பரிகாசம் பண்ணதவங்க, யாரை பார்த்தாலும் கேவலமாய் சில வார்த்தைகளை பேசுதவங்க, இங்கே அவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல. அது கடைசி காலத்தில் தங்கள் துர்மார்க்கமான இச்சைகளின்படி அவங்க நடப்பார்கள். கோபம், எரிச்சல், பிரச்சனைகள், கவலைகள், இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் நம் வாழ்க்கையில் வரும்போது நமக்கு தெரியாமலே நாமும் பரிகாசக்காரராய் மாற்றப்படுவார்கள். அப்போ இந்த நாள்களில் நாம் பரிகாசக்காரர்களாய் மாற்றப்படக்கூடாது. அப்படிப்பட்ட பரிகாசக்காரர்கள் அவங்க பிரிந்து போகுதவங்களாய் இருக்கும், ஜென்ம சுபாவத்தால் இருக்கிறவங்களாய் இருக்கும், ஆவி இல்லாதவங்களாய் இருக்கும். நாம் இந்த நாடுகளில் ஆவி இல்லாதவங்கள் அல்ல. நாம் கர்த்தருடைய ஆவியால் நிரம்புத மக்கள் என்றால் நமக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவங்கள் விட்டுவிட வேண்டும். சில பேர் இருக்கிற மாதிரியே இருக்கிறார். நாம் எப்படி வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் பேசலாம் என்று இருந்தால் நம்முடைய ஜென்ம சுபாவம் அப்படிதான் இருக்கப்படும். நாம் ஆவியால் நிரம்புதவர்கள் என்றால் நாம் கர்த்தரோடு கூட இருக்கிற பிள்ளைகளாய் இருக்கட்டும், தேவனோடு கூட இருக்கிற பிள்ளைகளாய் இருக்கட்டும். இங்கு 17வது வசனம் வாசிக்கும் போது, யூதா 17வது வசனம் வாசிக்கும் போது, நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள் என்று சொல்லப்படுகிறார். அப்போ கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் நமக்கு இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் நமக்கு இருக்கும் போது அந்த அப்போஸ்தலர்களால் சொல்லப்பட்ட, தேவனுடைய சீஷர்களால் சொல்லப்பட்ட, முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் இப்போதும் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லப்படுகிறார். அப்போ நாம் எப்போதும் அப்போஸ்தலர்களால் நமக்கு சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளே நாம் எப்போதும் நினைவு கூறுத பிள்ளைகளாக இருக்கணும். வேதத்தை நினைவு கூறுத மக்கள், வசனத்தை நினைவு கூறுத மக்கள் துர்மார்க்கத்திலிருந்து திரும்பி, துர்மார்க்ககரமான இச்சைகளிலிருந்து திரும்பி, பரிகாசங்களிலிருந்து திரும்பி நாம் இந்த நாடுகளில் ஜன்ம சுபாவங்களை விட்டு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறார். அப்போ இந்த நாடுகளில் நமக்கு நினைவு கூற வேண்டியது என்ன? அப்போஸ்தலர்களால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் நினைவு கூற வேண்டும். இயேசு என்ன செய்திருக்குதோ இந்த உலகத்தில் அதை பார்த்த மக்கள் தான் அப்போஸ்தலர்கள். இயேசுவை நேரடியாக பார்த்தவங்கள், இயேசு செய்த அற்புதங்களை பார்த்தவங்கள், இயேசு செய்த ஓரோ வார்த்தைகளையும் அவர்களால் எழுதப்பட்டிருக்கிற போது அவர்களால் கொடுக்கப்பட்ட, அந்த அப்போஸ்தலர்களால் கொடுக்கப்பட்ட ஓரோ வார்த்தைகளையும் நாம் நினைவு கூறுத மக்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறார். யூதா 20வது வசனம் நான் வாசிக்கும் போது, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. இங்கே சொல்லப்படுற வசனம் நீங்க நல்ல கவனமாய் கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசம். நம்ம எல்லாம் விசுவாசத்தை நான் விசுவசிக்கிறேன், இயேசுவில் விசுவசிக்கிறேன்,
இப்படி போகிறேன் அப்படி போகிறேன் என்று சொல்லப்படும் போதும் இங்கே யூதா சொல்லப்படுறது என்னன்னா மகா பரிசுத்தமான விசுவாசம். அப்போ உங்களோட விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசமாயிருக்கிறது. அது ஏதோ அசுத்தமான விசுவாசம் அல்ல, அது பரிசுத்தமான விசுவாசம். அது உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுத ஒரு விசுவாசமாயிருக்கிறது. உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுதா, உங்களை பலப்படுத்துதா, உங்களை இந்த தேசத்தில் நிக்க வைக்குதா, ஒரு தெய்வீக விசுவாசமாய் இருக்கிறது. அப்ப நீங்களும் இயேசுவில் விசுவசித்திருக்கிறது. நீங்களும் இயேசுவில் விசுவசித்திருக்கிறது எப்படி என்றால் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நாம் இருக்கிறார். மகா பரிசுத்தமான விசுவாசம் அது உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் நீங்க ஜெபம் பண்ணணும். அப்ப எப்படி நாம் ஜெபிக்கணும்? பரிசுத்த ஆவிக்குள் நாம் ஜெபம் பண்ணணும். பரிசுத்த ஆவிக்குள் நாம் ஜெபிக்கிற மக்களாய் மாற்றப்பட வேண்டும். அப்போ நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவிக்குள் நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படணும். அது எப்படியா இருக்கணும்? நம்ம விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசம். அப்போ மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் நீங்க ஜெபம் பண்ண வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகிறார். ஏனென்றால் நாம் ஜென்ம சுபாவத்தை விட்ட மக்கள், ஆவியால் நிரம்பின மக்கள், இந்த நாளுகளில் கர்த்தரோடு கூட சேர்ந்து நிற்கிற மக்கள், நாம் நம்மை தாமே உறுதிப்படுத்திக் கொண்டு மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவராயிருந்து நாம் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுத மக்களாய் மாற்றப்பட வேண்டும். நாம் முன்னாடி வாசிச்ச வசனங்களில் நாம் பார்த்திருக்கிறார், அப்போஸ்தலர்களால் முன்குறிக்கப்பட்ட, அப்போஸ்தலர்களால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீங்க நினைவு கூர்ந்த மக்களாயிருக்கணும். அப்போஸ்தலரால் சொல்லப்பட்ட ஓர வார்த்தைகளையும் நினைவு கூர்ந்த மக்களாயிருக்கணும். இரண்டாவதாக இங்கே நாம் வாசிச்சு பார்த்திருக்கிறார், நம்மை தாமே உறுதிப்படுத்தி பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுத மக்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். அப்போ நாம் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுத மக்களாய் நாம் மாற்றப்படும் போது நாம் கர்த்தருடைய விசுவாசத்தில், அந்த மகா பரிசுத்த விசுவாசத்தில் நாம் விசுவாசம் உள்ளவராய், உறுதி உள்ளவராய், நாம் பலம் உள்ளவராய் பலப்பட்டு இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். 21வது வசனம் வாசிக்கும் போது தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, அப்ப நமக்கு என்ன தேவை? தேவனுடைய அன்பு தேவை. நமக்கு என்ன தேவை? மனிதனுடைய அன்பு இருக்கிறார், தாய் தகப்பன் பிள்ளைகள் கணவன் மனைவி, இப்படிப்பட்ட அன்புகள் நம்ம மத்தியில் இருக்கிறார். அது உறுதியான அன்பு கிடையாது, நிலையான அன்பு கிடையாது. இந்த நாளுகளில் அநேகர் தன் கணவர்களை கோபப்படுத்தி கொண்டிருக்கிறார், நிறைய பேர் தன் மனைவிகளை கோபப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த அன்பு எப்போது நிலையான அன்புகள் அல்ல. நமக்குள்ள என்ன அன்பு இருக்க வேண்டும்? தேவனுடைய அன்பு இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பு எப்போது நிலநிற்குத அன்பாய் இருக்கிறது, எப்போதும் அது நிலநிற்குத அன்பாய் இருக்கிறது. அப்ப தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொள்ளப்பட வேண்டும். அப்ப நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் தேவனுடைய அன்பிலே காத்து கொள்ளப்படுத மக்களாயிருக்கணும். நம்மையே காத்து கொள்ளப்படுத மக்கள் நித்திய ஜீவனுக்கேதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற நாம் காத்திருக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படணும். தேவ பிள்ளைகளை இங்கு நமக்கு பார்க்க முடியுது, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல். நம்முடைய விசுவாசம் சின்ன விசுவாசம் அல்ல, ஏதோ சிம்பிளான ஒரு விசுவாசம் அல்ல. அரி பருப்பு பிஸ்கட்டு டீ பிரியாணி கொடுத்து வந்த விசுவாசம் அல்ல. நம்ம விசுவாசம்
மகா பரிசுத்தமான விசுவாசமாயிருக்கிறது. இன்னைக்கு நிறைய சபைகளில் சாப்பாடு இருந்தா தான் நமக்கு போக முடியும், சாப்பாடு இருந்தா தான் நிறைய பேர் வரும்னு நிறைய பாஸ்டர்மார் நம்பிக்கை வைக்கிறார். அப்படி அல்ல. மகா பரிசுத்தமான விசுவாசம் இருந்தால், வசனம் உண்மையாயிருந்தால் அநேகர் அங்க வருவார்கள். அநேகர் ஆவிக்குரிய வசனத்தை கேட்க வருவார்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற வருவார்கள். இந்த உலகத்துல பிரியாணியோ, இந்த உலகத்துல சாப்பாடோ, இந்த உலகத்துல தண்ணீரோ ஜூஸோ அல்ல நம்ம விசுவாசத்தை நிலநிக்க செய்தது. நம்முடைய விசுவாசத்தை நிலநிக்க செய்தது கர்த்தருடைய மகா பரிசுத்த கிருபையால், அவருடைய வார்த்தையால், அப்போஸ்தலர்களால் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துவதா இருக்கிறது. அப்போ இங்க நமக்கு பார்க்க முடியும், ஞானம் நீங்களும் உறுதி உள்ளவராயிருக்கணும், நம்மையே உறுதிப்படுத்துத மக்களாயிருக்கணும், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுத மக்களாயிருக்கணும், தேவனுடைய அன்பு இருக்கிற மக்கள். தேவனுடைய அன்பினாலே உங்களை காத்து கொள்ளணும். அப்போ தேவனுடைய அன்பு இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய அன்பு நமக்குள்ள இல்லைன்னா நமக்கு ஏதோ பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். அப்ப நமக்குள்ள இங்க சொல்லப்படுத பாருங்க, யூதா கரெக்டா சொல்லுகிறார், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொள்ளுங்கள், உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யாருடைய அன்பில் பாதுகாக்கிறோம்? தேவனுடைய அன்பில் பாதுகாக்குங்க. அதனாலதான் நான் நிறைவு வெட்டி சொல்லும், மக்கள் எல்லாரும் அன்போடு இருக்கட்டும். நீங்க அன்போடு இருக்கும்போது, ஐக்கியமா இருக்கும்போது, சமாதானமா இருக்கும்போது உங்களை பாதுகாக்கிற மக்களாய் மாற்றப்படும். நம்மளோட வாய்களை நம்ம கொஞ்சம் கட்டி, வாய்களை அடைத்து, நாம் கொஞ்சம் தேவனுக்கு முன்பாக அடக்கவும் ஒதுக்கவும் மனத்தாழ்மை உள்ளவராய் இருக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம மக்கள் சில பேர் இந்த நாடுகளில் நம்மை தாமே காத்து கொள்ளுதவராய் இருக்க முடியாத போகிறார். அப்ப நம்மையே காத்து கொள்ளணும். அதுக்காக தேவ அன்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும். தெய்வீக ஞானம் உள்ள பிள்ளைகளாய் மாற்றப்படட்டும். ஜென்ம சுபாவத்தை இன்னைக்கே மாற்றிவிடட்டும். நமக்குள்ள இருந்து ஜென்ம சுபாவம், நாம் பிறந்ததிலிருந்தே இருக்கிற சுபாவத்தை மாற்றிவிடட்டும். அந்த சுபாவங்கள் மாற்றப்படும் போது நீங்க உங்களையே காத்து கொள்ளுத பிள்ளைகளாய் இருக்கும். கிறிஸ்துவில் இருக்கிற பிள்ளைகளாய் நீங்க மாற்றப்படும். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நீங்க மாற்றப்படுது. உங்களுக்கு எனக்கு என்ன தேவை? இந்த உலகத்துல வீடோ செல்வங்களோ பணமோ அல்ல, நமக்கு நித்திய ஜீவன் தேவையாய் இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கிடைக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவராய் இந்த உலகத்தில் இறங்கி வந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாடுகளில் நம்பிக்கையோடு உறுதியாய் கர்த்தருடைய விசுவாசத்தில் நிற்கிற பிள்ளைகளாய் இருக்கட்டும். யார் என்ன கொடுத்தோ கொடுத்தில்லையோ, யாரு நமக்கு உதவி செய்தோ இல்லையோ, எங்கே இருந்து நமக்கு உதவி வந்தோ இல்லையோ, நம்ம கர்த்தருடைய பிள்ளையாய் இருப்பேன், தேவனுடைய மகா பரிசுத்த விசுவாசத்தில் இருப்பேன் என்று சொல்லி செபிக்கிற, ஆவிக்குரிய நிலையில் செபிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படட்டும். அதே மாதிரி தேவனுடைய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை நாம் பெறுத பிள்ளைகளாய் மாற்றப்படட்டும். அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நமக்கு நம் தேவைகளை சந்திக்கிற தேவன். அந்த இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுத பிள்ளைகளாய், காத்திருக்கிற பிள்ளைகளாய், நம்மை தாமே பாதுகாக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படட்டும். அதுக்கு தெய்வீக தேவனுடைய அன்பு நமக்குள்ளே கடந்து வரட்டும். யூதா 16 வசனத்தில் நான் வாசிக்கும் போது, இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாயிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார். சில பேர் முறுமுறுக்கிற மக்கள் இருக்கிறார். நமக்கு தெரியும், நிறைய பேர் விசுவாசத்தில் இருக்கிறார், குடும்பத்தில் முறுமுறுக்கிறவங்க, சபையில் முறுமுறுக்கிறவங்க, நாம் எங்க போனாலும் ஒரு முறுமுறுக்குதவங்களா இருக்கிற மக்கள். அது நடந்தில்லையே, இது நடந்தில்லையே, அப்படி பண்ணிலையே, இப்படி பண்ணிலையே, போயிலையே, வந்தில்ல, இப்படி சொல்லி முறுமுறுக்குத மக்கள் இருக்கு. சில பேர் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவங்க, முறையிடுகிறவங்களும் இருக்கும். தங்கள் இச்சையின்படியே நடக்குத மக்களாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார். அப்போ நம்முடைய இச்சையின்படி நடக்குத மக்கள் அல்ல, நாம் கிறிஸ்துவின் படி நடக்குத மக்களாய் நாம் மாற்றப்படட்டும்.
நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முறுமுறுக்குத அந்த ஜன்ம சுபாவம் விட்டுவிடட்டும். முறையிடுறதை விட்டுவிடட்டும். கத்துது, திட்டுது, ரொம்ப பயங்கரமா நம்மை தாமே கோபப்படுத்துத விஷயங்கள் நாம் விட்டுவிடட்டும். இந்த நாளுகளில் ஜன்ம சுபாவங்கள் நம்மிலிருந்து மாற்றப்படும் போது நாம் கர்த்தருடைய ஆவியால் நிரம்புவார், தேவனுடைய வல்லமையால் நிரம்புவார், தெய்வீக அபிஷேகம் உள்ள பிள்ளைகளாய் மாற்றப்படுவார். இங்கு 16வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கு ஒரு வசனம் கூட நமக்கு பார்க்க முடிகிறார். இவர்களுடைய வாய், இங்கே வாயை பற்றி சொல்லுகிறார். வாய், நம்முடைய வாய் எப்படி இருக்கிறார் என்று இங்கே சொல்லப்படுகிறார். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும். 2 விதமா பேசுத வாய். இப்போ சில பேர் எனக்கிட்ட வருகிறார், சில பேர் வந்து நம்ம கிட்ட 2 விதமா பேசும். ஐயா இப்படி இருக்கிறார், ஐயா அப்படி இருக்கிறார்னு பேசும். அல்லேலூயா. அப்போ 2 விதமா பேசுத மக்கள், அவங்களோட வாய் எப்படி இருக்கும்? 2 விதமா பேசும். இருமாப்பாய் பேசுத மக்கள். இங்கு முகஸ்துதி பேசுத மக்கள். முகஸ்துதினா ஐயா நல்லா இருக்கிறார், ஐயா சூப்பரா இருக்கிறார், ஐயா அது செய்கிறார், ஐயா இது செய்கிறார் சொல்லுதுதான் முகஸ்துதி. சில பேருக்கு முகஸ்துதி, எல்லா சபைக்கு போனாலும் முகஸ்துதி பேசுத மக்கள் இருக்கும். அவங்கள உயர்த்தி பேசியாதான் நல்லா இருக்கும் நினைக்கும். அப்படி இல்லை. நாம் முகஸ்துதி பேசுதவங்களாய் இருக்கக்கூடாது. இருமாப்பானவைகளை பேசுத மக்களாய் இருக்க. 2 வார்த்தைகள் பேசுதவங்களா. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு வாய், அதுல ஒரே ஒரு வார்த்தை வரட்டும், கர்த்தருடைய வார்த்தை வரட்டும். தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கட்டும், தெய்வீக சிந்தனைகள் நமக்குள்ள இருக்கட்டும். அப்போ இருமாப்பாய் பேசக்கூடாது. அப்போ சில பேர் சொல்லும் நாங்க ஐயா இப்படிதான் இருக்கும், சில பேர் சொல்லும் நாங்க அப்படிதான் இருக்கும் என்று சொல்லும் போது 2 தரத்தில் நான் பேசக்கூடாது. ஏதோ ஒரே ஒரு வார்த்தை, நம்ம கர்த்தருக்குள் இப்படிதான் இருக்கும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியோடு இருக்க விரும்புகிறார், கர்த்தருக்குள்ள நாம் முன்னாடி போக விரும்புகிறார் என்று நாம் சொல்லப்படட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த நாடுகளில் பரிசுத்தமான விசுவாசத்தோடு நாம் இருக்க, உறுதியுள்ளவராய் இருக்க, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அப்படி நாம் ஜெபிக்கும் போது நமக்கு ஒரு ஜீவனுக்கு, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழியை இயேசு கிறிஸ்து நமக்காய் திறப்பார். இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை கொடுக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கும் போது நாம் இருமாப்பாய் பேசுதவங்களாக கூடாது. இருமாப்பாய் பேசுதவங்கள் 2 விதமாய் நம்மட வாயை எடுத்து பேசக்கூடாது. நாம் ஏதோ ஒரு வார்த்தை கர்த்தருக்கு முன்பாக கொடுக்குதுன்னா அந்த வார்த்தையில நிலநிற்க நாம் கர்த்தருக்கு முன்பாக கற்றுக்கொள்ளுத பிள்ளைகளாக இருக்கட்டும். அதே மாதிரி நாம் முகஸ்துதி பேசுதவங்களாய் மாற்றப்படக்கூடாது. முகஸ்துதி பேசுதவங்களாய் மாற்றப்படக்கூடாது. இந்த நாடுகளில் தேவன் உங்களை அழைத்தது, கர்த்தருக்கு சித்தம் இருக்கிறார். நாம் நாள்தோறும் கர்த்தரை துதிக்க, எப்போதும் என்றென்றைக்கும் தேவனை துதிக்க, என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் 145 சங்கீதம் 145 അതിന്റെ 2வது வசனத்தில் சொல்லுகிறார், நாள்தோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்போதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் எப்போதும் கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளாயிருக்க, எப்போதும் அவரை துதிக்கிற பிள்ளைகளாயிருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். நமக்கு ஜெபிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியத்தை நம் வாழ்க்கையில் செய்வார். பெரிய அற்புதத்தை தேவன் நம் வாழ்க்கையில் செய்வார். அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். நீரெல்லாம் எங்களுக்கு பாரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரெல்லா எங்களுக்கு பாரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரே அன்றி ஏகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே, நீரே அன்றி ஏகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னாடியா திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னாடியார் திரு நாமத்தின் ஆதரவில். தேவனே, இந்த ராத்திரி வேளையிலப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் எப்படி உன்னுடைய விசுவாசத்தில் நிலைநிற்க வேண்டும் என்று நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீரே எங்களை பாதுகாக்குதவர், நீர் எங்களை தோள் மேல் சுமக்குதவர், எங்கள் எல்லா வழிகளிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாடுகளில் நாங்கள் கேட்ட ஓரோ வார்த்தைகளிலும் கவனமாயிருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என்றென்றைக்கும் எல்லா நாளும் உம்மை துதிக்கிற பிள்ளைகளாயிருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய். எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்து. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் கூட இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். நீர் எப்போதும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்து. எங்களை பாதுகாக்குதவர் நீரே, எங்களை ஓரோ நாளும் வழி நடத்துதவர் நீரே. எல்லா நாளும் பாதுகாத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் தன்ன பிதாவே, ஆமேன், ஆமேன்.